இங்க ரவியும் கவிதாவும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 12th முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வேற வேற காலேஜ்ல சேர வேண்டிய நிலைமை வந்ததால, இதனால கவிதாவும் தன்னோட தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி எங்க 2 பேத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்டிருப்பா. தாத்தாவும் போயிட்டு ரவியோட வீட்ல பேசுறாரு. இவங்க 2 பேருமே சின்ன பசங்களா இருக்கிறதால காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணிக்கவே கூடாதுன்னு சொல்லி கண்டிஷனுமே போட்டிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம இருந்து 3 வருஷம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவிதாவுமே ஊருக்குள்ள வந்துட்டு பார்க்கும்போது ரவி எங்க தேடியுமே கிடைக்க மாட்டான். ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ரவியோட அப்பாவுக்கு கேன்சர் இருக்கிறதால ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிட்டு பார்க்கும்போது ரவி அந்த இடத்துலயுமே இருக்க மாட்டான். இப்ப கவிதாவும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ரவிக்கு என்னதாச்சுன்னு உண்மை சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கப்போ அந்த பையனுமே அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருப்பான். ஆனா இவளுமே முடியாதுன்னு தான் சொல்லி இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த ஊர்க்காரங்களும் என்ன விஷயம் சொல்லி அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது இவளுமே நடந்த விஷயத்துல சொன்னதால இப்ப அவங்களும் கவிதாவோட தாத்தாக்கு போன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, நான் இவனை அந்த இடத்துல கொலை பண்ணிடுன்னு சொன்னதும் அவரும் சரின்னு சொன்னதால அந்த பையனை அந்த இடத்துல அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இப்ப கோவப்பட்ட கவிதாவும் கிணத்துல யாரோ குதிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்களை காப்பாத்துறதுக்காக உள்ள குதிக்க வச்சு கரெக்டா வெடிகுண்டெல்லாம் போட்டு அவங்களை கிணத்துல வச்சே கொலை பண்ணிடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த கவிதாவும் தாத்தாக்கு மயக்க மருந்து கொடுத்து அவரை கட்டி போட்டு என்னோட வழி உனக்கும் தெரியணும்னு சொல்லி அவர் கண்ணு முன்னாடியே தூக்கு போட்டு இவ்வளவு இறந்து போயிடுறா.